ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈஸியா கபாப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அவ்வளோ டேஸ்டா ருசியா ஜூஸியா இருக்குங்க. பேச்சுலர்ஸ் கூட சிக்கன் கபாப் வெளியே தான் போய் சாப்பிடணும்னு கிடையாதுங்க. வீட்லயே எப்படி ஈஸியா சமைக்கிறதுன்றத நான் இப்ப சொல்லி தரேன். இதுக்கு முதல்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ்ன்றத பார்த்துக்கலாம். ஒரு முட்டை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு 50 கிராம், 4 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். இவ்வளோ தாங்க இதோட இன்கிரீடியன்ஸ். ஈஸியா ஜூஸியா சிக்கன் கபாப் எப்படி செய்யறதுன்றதை இப்ப பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், இது எல்லாத்தையும் அந்த பவுல்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். எப்போதுமே கண்ணுக்கு பார்க்கறதுக்கு குளிர்ச்சியாவும் ரொம்ப அழகாவும் இருந்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையா இருந்தா மட்டும் போட்டா போதும். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதனால நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு பெரிய முட்டை, 50 கிராம் தயிர். திக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா தண்ணி ஆட் பண்ணா ரொம்ப லிக்விட் ஆயிரும். சிக்கன்ல அந்த மசாலா எல்லாம் ஒழுங்கா சேராது. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. எனக்கு இது வந்து ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் தண்ணி சேர்த்தல. கொஞ்சோண்டு தயிரை மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு திக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிக்கனை அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா ஒட்டி இருக்கணும். அப்பதான் அதோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொஞ்ச நேரம் வெயில காய வைக்கிறேன். 2 ஹவர் போல வெயில வச்சுட்டு அதுக்கப்புறமா கபாப் செய்யலாம். இல்ல நீங்க உடனடியா செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு 1/2 ஹவர் மட்டும் ஃப்ரீசர்ல வைங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ள இறங்கி இருக்கும். 2 ஹவர் ஆச்சு. மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பொரிச்சு சாப்பிடும் போதும் அதே அளவு டேஸ்டும் இருக்கும். ஒரு கடாயை வச்சுட்டு அதுல எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் ஒரு அரைவாசி இருக்கணும். நம்ம எந்த கடாயை வச்சாலும் சரி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கோங்க. கேஸ் பத்த வச்சு எண்ணெயை வச்சதுக்கு அப்புறமா எண்ணெயை ரொம்ப காய விட்டுறாதீங்க. ரொம்ப காஞ்சதுக்கு அப்புறமா சிக்கன் போட்டா சிக்கன் வேகாது, சிக்கன் கருகிரும். அதனால ஒரு மீடியம் ஹீட்ல இருக்கும் போது சிக்கனை போட்டு வேக வைங்க. சிக்கனை தனித்தனியா போடுங்க. அப்பதான் அது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது. நல்ல சிக்கன் வேகட்டும். ஒரு 4 to 8 மினிட்ஸ் வரையும் இந்த சிக்கன் வேகலாம். ஒரு 4 to 8 மினிட்ஸ் வரையும் இந்த சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா சிக்கன் கபாப் வீட்லயே சீக்கிரமா எப்படி செய்யறதுன்றது தான் நம்ம இப்ப பார்த்தோம். நீங்க பேச்சுலரா இருந்தா கூட ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வீட்லயே சீக்கிரமா சமைச்சு ஹெல்தியான ஃபுட்டா வீட்லயே சாப்பிடலாம். இதோ பாருங்க, டெலிஷியஸான சிக்கன் கபாப் தயாராயிருச்சு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான டேஸ்டியான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ், புது ரெசிபிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.